ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெபல் மூன் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்ட் 2 ரிவ்யூ தான். பார்ட் 1 ரிவ்யூ போடவே இல்லை. அந்த டைமில் எனக்கு என் சேனலில் காப்பிரைட் இஷ்யூ இருந்ததுனால போட முடியல. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரிவ்யூவும் சேர்த்து போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். WB வந்து ஜாக் ஸ்னைடர் அடிச்சு தேத்துட்ட பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் அவரை தொக்கா தூக்கின்னு போய் ஒரு சின்ன கதை கேட்டிருக்காங்க. அந்த கதையை ஓகே பண்ணி ஷூட்லாம் போய் இப்போ இந்த படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, பூமியில ஒரு பகுதியில் விவசாய மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேற கிரகத்துல இருந்து மனுஷங்கள்லாம் இவங்க விவசாயம் பண்ண பொருட்கள் தானியங்கள் எல்லாமே இந்த விவசாய கிட்ட தான் திருட பார்க்குறாங்க. இந்த விவசாய மக்கள்லாம் எப்படி சேர்ந்து இந்த பிரச்சனையை தடுத்தாங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த 2 படத்துமே ஒரே கதை தான். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இந்த படத்தை முடிச்சிருந்துருக்கலாம். எதுக்கு செகண்ட் பார்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு சிம்பிளான சின்ன ஸ்டோரி தான். இருந்தாலும் இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு காரணம் ஜாக் ஸ்னைடரால மட்டும்தான். ஏன்னா டிசிலேயே பேன் ஆஃப் ஸ்டீல், பேட்மேன் vs சூப்பர்மேன், ஸ்னைடர்ஸோட ஜஸ்டிஸ் லீக், இந்த மாதிரி 3 சூப்பர் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு. படத்தையும் பார்த்துட்டேன். படம் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படம். ஃபேண்டசி எலிமெண்ட்ல கலந்து சூப்பர் வேரியேஷனோட செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல தான் எழுதியிருக்காங்க இந்த கதையில். ஒரு இடத்துல லேக் இல்லாமல் செம்ம ஸ்பீடாக மூவ் ஆகிக்கிட்டே போகும். படத்தோட ஹார்ட்டே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. 2 பார்ட்லேயும் ரொம்ப ஆக்ஷன் வச்சு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லணும். கன் ஆக்ஷனாக இருக்கட்டும், ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டாக இருக்கட்டும், சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். தேவையான இடத்துல ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் வச்சு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஹீரோயின் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி வில்லன் கேரக்டர் செம்ம ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் செத்துட்ட பிறகு டெக்னாலஜியோட உதவி மூலமா செகண்ட் பார்ட்லேயே வில்லனை கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க வில்லன் கேரக்டரை. போக பார்த்தா WB ஜாக் ஸ்னைடர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தான் சொல்லணும். ஏன்னா ஜாக் ஸ்னைடர் போயிட்ட பிறகு டிசி பெரில்ஸா ஷைன் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இப்போ கமிங் பேக் டு டாபிக், படத்துல யூஸ் பண்ண கேஜெட்ஸ் அண்ட் மிஷின்ஸ், கன்ஸ் எல்லாமே வித்தியாசமாவே இருந்துச்சு. அது மாதிரி புதுசாவே இருந்துச்சு. ஸ்வாடு மட்டும் ஸ்டார் வார்ஸ்ல இருந்து உருவானது பச்சையா தெரியுது. மற்றபடி இந்த படத்துல குறை சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்லயும் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா போய் பாருங்க. 4 மணி நேரம் டைம் போனதே தெரியாது. அந்த அளவுக்கு டைம் பாஸ் ஆகும். ஓவராலா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே கைஸ், ரெபல் மூன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ்.